ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்எஃப்ஆர் பிசி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா, பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படிங்கன்னா, ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி அண்ட் அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிற யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 2 lakh per year வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டிஸ் க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாடுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் வந்து பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் இருக்கணும். அண்ட் தேர்டு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படிங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இன் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி அண்ட் அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்துட்டு கோர்சஸ் எடுத்திருக்கணும். அண்ட் அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி இன்கம், ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து 2,50,000க்கு குறைவாக இருக்கணும். ஸோ ஆண்டு வருமானம் இவ்வளோக்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இவங்க வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் அதர் கம்பல்சரி ஃபீஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக 2 லட்ச ரூபாய் இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் இயருக்கு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் 16A ஃபார்மாக இருக்கலாம், ஒரு சேலரி ஸ்லிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ஷீட் அண்ட் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி வேணும். அதை ஆர்டர் காப்பி வேணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த காலேஜுடைய ஐடி கார்டு அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் வந்துட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் பே பண்ண ஃபீஸ் ரெசிப்ட் காப்பி அவங்க கம்பல்சரி கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் இந்த காலேஜ் அட்மிஷன் அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய மார்க்ஸும் அதனுடைய ஸ்கோர் கார்டும் அவங்க கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேங்க் பாஸ்புக் வித் கிளியராக அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்போடைய அஃபிஷியல் வெப்சைட் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.